நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்களுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார் காணொலி காட்சி வாயிலாக. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, அதே போல நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உட்பட 3 குழுக்கள் தொடர்பாகவும் முதலமைச்சர் இந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருந்தால், குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசிய உரையை பொறுத்தவரை தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்திருந்தார். 4000க்கும் மேற்பட்ட அதிகமான கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு வந்திருக்கிறது. 26ஆம் தேதி இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் எனும் தலைப்பில் வீடு வீடாக செல்லும் பரப்புரை ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும், பாஜகவினுடைய அநீதிகள், கழக அரசின் சாதனைகள், பட்ஜெட் அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க நிர்வாகிகள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் எனவும், அடிமட்ட தொண்டர் வரையிலான அனைத்து விவரங்களும் தலைமைக்கு தெரியும். தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்களையும் திமுக கட்சியில் ஏற்பட முன்வந்துள்ளதாகவும் அரசியலும் எதிர்பார்க்கலாம் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். துரைமுருகன் முதலமைச்சரின் பிறந்தநாள் கூட்டத்தை பிரம்மாண்டாக நடத்த வேண்டும் என இந்த கூட்டத்திலே கோரிக்கை வைத்திருந்தார். முதலமைச்சர் கூட்டம் நடத்த வேண்டாம் என தன்னுடைய பேச்சில் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த கூட்டத்தில் தீர்மானங்களை டி.கே.எஸ். இளங்கோவன் வாசித்திருந்தார். நாடாளுமன்ற தொகுதி வாரியாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் கூட்டங்களை மிக சிறப்பாக நடத்திய மாவட்ட செயலருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த பிறந்த நாளை மாவட்ட செயலாளர்கள் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டாம், தேர்தல் பணிகளை கவனமாக மேற்கொள்கள் என இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல 4000க்கும் மேற்பட்ட அதிகமான கோரிக்கைகள் மாவட்ட வாரியாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மாவட்ட வாரியாக ஆய்வு மேற்கொண்டதில் பல்வேறு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். 4000க்கும் மேற்பட்ட அதிகமான கோரிக்கைகள் வந்திருக்கிறது. 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்னும் தலைப்பில் வீடு வீடாக திமுகவினுடைய மாவட்ட செயலர் உட்பட அனைத்து தொண்டர்களும் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.